வணக்கம் நண்பர்களே. எப்பயும் போல காலையில சீக்கிரமா எந்திரிச்சாச்சு. எந்திரிச்ச உடனே அம்மா கிட்ட கொஞ்சம் திட்டு வாங்கிட்டு, அன்றாட காலையில என்னென்ன பண்ணுவோமோ அது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு, சூரிய பகவான் வேற மூஞ்சி மேல அடிச்சாரு. அவருக்கு ஒரு சல்யூட்ட போட்டுட்டு, எப்பயுமே நம்ம தான் நம்ம வீட்ல நகைச்சுவை பண்ணுவோம். இன்னைக்கு என்னன்னு தெரியல, எங்க அப்பா என்ன வச்சு நகைச்சுவை பண்ணிருந்தாரு. சரி, தண்ணிய கொஞ்சம் குடிச்சிட்டு, உடல் பயிற்சிக்குள்ள குதிப்போம்னு சொல்லி, நம்ம கொஞ்ச நாளா ட்ரை பண்ணிட்டு இருந்த ஜம்பிங் ரோப் இன்னைக்கு அற்புதமா வந்தது. ரொம்ப சந்தோஷம். அதோட சூரிய பகவான் வேற மூஞ்சி மேல அடிச்சிருந்தாரு. சரி, கொஞ்சம் ஸ்ட்ரெச்சஸ போட்டு கீழ இறங்கிட்டேன். அடுத்தபடியா என்ன நண்பர்களே, உத்வேகம் தான். எனக்குள்ள நானே போட்டுக்கிட்ட சவால். சரி, அத 100 முடிச்சிட்டேன். முடிச்ச பிறகு வயித்துக்கு கூப்பாடு போட்டது, சாப்பாடு போடுறான்னு சொல்லி. கிச்சனுக்கு போய் பார்த்தா வெறும் காப்பி தான் இருந்தது. அவன கொஞ்சம் லைட்டா சூடு பண்ணி குட்டே வச்சு சாப்பிட்டாச்சு. அப்புறம் அப்பா கூப்பிட்டதுனால போய் பார்த்தா கையில காசு கொடுத்துட்டு, வேலைக்கு டைம் ஆகுதுடா அப்படின்னு சொல்லி அவர் கிளம்பிட்டாரு. அதே வாக்குல நானும் போய் முட்டையை வாங்கிட்டு வந்துட்டேன். காலையில குடிச்ச காப்பி வயித்துக்கு பத்தல. அதனால சப்பாத்தி மாவை பெரட்டி போட்டு ரெடி பண்ணிட்டு உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். சாப்பிட்டு முடிச்சிட்டு ஓய்வுக்குள்ள தள்ளப்பட்ட நண்பர்களே, அலாரம் வேற டயத்துக்கு கரெக்டா காது மேல கூவிச்சு. சரி, குளியலுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி குளியலுக்கு கிளம்பிட்டேன் நண்பர்களே. குளிச்சு முடிச்சிட்டு வெளியில வந்து பார்த்தேன். வியூ அட்டகாசமா இருந்தது. சரி, இந்த காணொலியை பார்க்கணுன்னா மறக்காம என்னை ஃபாலோ பண்ணிடுங்க. அப்புறம் நம்ம வீட்டுக்குள்ள இருக்க குட்டீஸ்லாம் மேலே ஏறி வந்துட்டாங்க நண்பர்களே. அவங்க கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். சரி நண்பர்களே, நான் தான் உங்கள் லுஃபி. இத்துடன் விடைபெறுகிறேன். மறக்காம ஃபாலோ பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க.